அத்தை, நீங்கள் போன வாட்டி செஞ்சு தந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி எனக்கு நிறைய செஞ்சு தாங்கன்னு என் டியூஷனோட கடைக்குட்டி பெரிய பெரிய உருளைக்கிழங்கா இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அன்றைக்கே செஞ்சு கொடுக்க முடியல. ஸோ மறுநாள் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு உருளைக்கிழங்கு நல்லா தேய்ச்சி கழுவி தொடச்சி எடுத்துட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண ஸ்லைசஸை நல்லா சில் வாட்டரில் போட்டு எடுத்துட்டு அகைன் ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயில் போடும்போது மட்டும் தனித்தனியாக அந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டோன்னா எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம கடையில் போய் சாப்பிட்டா ஒரு பிளேட் வந்து 120 ருபீஸ். இதுவே ஒரு 50 ருபீஸ் செலவு பண்ணால் நம்ம வீட்டிலையே கிறிஸ்பி அண்ட் எம்மியாக சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணலாம். நேற்று உருளைக்கிழங்கு வாங்கி கொடுத்ததையே மறந்து போன இந்த செல்லக்குட்டிக்கு சடனாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கொண்டு வந்து கொடுத்ததும் ரொம்பவே எக்ஸைட் ஆகி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.